ஐஸ்வர்யாய்க்கு நான் வந்து நடித்த கணவனாக நடிச்சிருக்கேன். தாலி கட்டுறது ஒருத்தன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தி ஆடியன்ஸ், ரசிக பெருமக்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. தட் இஸ் சீன் இன் த நம்பர்ஸ், தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அண்ட் முதல்ல ஐ லைக் டு தேங்க் நவீன் சார் அண்ட் ரவி சார் ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஐம் வெல்கம் டு தமிழ்நாடு தான் சொல்லணும் உங்களே. ஏன்னா அது செகண்ட் ஃபிலிம் அண்ட் யூ கிவன் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறது இல்லை, மீனிங்ஃபுல் ஃபிலிம். யூ செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோஷியலாக நீ சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான், அவனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் நிறைய ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சொல்லுகின்ற 100வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன், 175வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரூஅவுட் தமிழ்நாடு ஒரு 10-15 தியேட்டர்லையாச்சும் 175வது நாள் 200 நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. இங்கே முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும். கீர்த்தி வந்து கதையை சொல்ல வந்து ஃபோனில் கேட்டேன், இல்லை வந்து நேரில் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க, தட் ஷுட் பி சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பீயிங் இந்த ஃபிலிம் சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா போர் தொழிலில் ஆரம்பித்து ஐ பீன் கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் ஐம் ரெலவெண்ட்னு சொல்கிறதுக்கு வந்து ஆல் த யங் டைரக்டர்ஸ் ஹூ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் கிவிங் மீ அ லவ்லி கேரக்டர்ஸ். ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் தட் ஹஸ் பீன் சம் ஃபிலிம் விச் ஹஸ் பீன் க்ராப்பிங் அப் விச் ஹஸ் கிவன் மீ என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங். அண்ட் 30 வயசில் நான் வந்து நடிச்சிட்ருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். சாரி அதுவும் பொய் சொல்லிட்டேன்னா 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும் போது ஐ எம் ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த லைனில் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான். அண்டு நிறையா சொல்லுவேன். அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போலாம். அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன். ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குனராக சரி, தொடர்ந்து லவ் டுடே சரி, டிராகன் சரி, நவ் இன் திஸ் ஃபிலிம் ஐ சி த ஆக்டிங் ப்ராவஸ் இன் பிரதீப். இட்ஸ் நாட் நார்மல். நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மீ ஐ லைக் டு சே தட் பிரதீப். அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, மமிதா ஃபெல்ட் அபவுட் இட். தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னோன்னா பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கேவ், த வே யூ இமோட்டட், இப்படி அந்த அழுக வருது, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே. அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி. ஏன்னா அவ்வளோ எமோஷன் இருந்துச்சு அதில். ஹவ் மச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆக்டர் டு ஃபீல் தட் சீன், உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பதை ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப். ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட். அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது, அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன். அது மாதிரி ரோஹினி, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு. நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக், கீர்த்தி தப்பான ஐடியா. என் மனசில் வந்து நான் ஐ எம் நாட் தட் கை. எப்படின்னா ஒரு ஒரு ஆண் இல்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் மீ. சரத்குமார் வில் நாட் சே இட். பட் இந்த கேரக்டர் சொல்கிறதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன். கீர்த்தி இது நெருடலாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. இல்லை இந்த கேரக்டர் இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். இல்லாட்டி ஐ ஒன்ட் சே தட் டு எனிபடி. ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் அலோன் ஆல்சோ, how you bring up your child, the way you bring up your child is
very important. It's a responsibility which everybody goes through in life. And working with Rohini, and once again, a great actor, Solvan. You have done a very body of work of Rohini is huge. And thank you, Rohini, for being there. And Ritu, அந்த பார்க்கும்போதே வந்து அதான் முதல்ல பூக்கியா என்ன சொன்னீங்க என்ன பார்த்து ஆமாம் திடீர்னு வந்தார் சார் அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லு சார் யார் பூக்கி மேன் சார் அப்படின்னு ஏதோ அப்போ எனக்கு என்னன்னே தெரில இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில்ட் அவுட்டாக இருக்கீங்க சார் நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன் டியூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன் பட் நிறைய பேர் தெரியறதில்லை ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால கோவக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ சாங் வெல் அண்ட் நிகேத் தேங்க்யூ இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் பரத் விக்ரம் கிரேட் அண்ட் இங்கே இருக்கிற எல்லாரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட ஆல்மோஸ்ட் 40 years ஆஃப் மை லைஃப் இன் சினிமா நிறைய பேர் தெரிந்த முகங்கள் பர்சனலாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது இல்லை வந்து கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் வாஸ் அ சோஷியல் மெசேஜ் பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும்தான் எனக்கு இருந்தது பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க வித் ஈஸ் இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க தெர் ஆர் நோ கான்ட்ரவர்சிஸ் இன் திஸ் ஃபிலிம் கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம் ஆனால் இந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன் டு அ வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதில் வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது so many things that is happening in this entire society and world which we cannot be scrutinizing and debating about all these things so we are given an entertainer with the meaning அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைப்பேன் ஐ டோன்ட் டேக் மச் ஆஃப் டைம் இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜுவை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார் நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க தேட் இட் ஆல் ஷோஸ் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபீலிங் உனக்கு என்ன இதேமே இல்லையா நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கான் த்ரூ தி டிராவிட் டு ஆஸ் தட் ஹீரோயின் தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்காரு ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் அ மேட்டர் நீங்களாம் தியாகிங்கன்னு அவங்கள மட்டும் துரோகிங்களா எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது ஸோ மெனி திங்ஸ் ஐ கீப் ஆன் சேயிங் நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன் என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் 6 நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3 ஸோ எவ்ரி டைம் ஐ சா த ஃபிலிம் எவ்ரி டைம் நோ எக்ஸாஜரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுது தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன் ஏன்னா எவ்ரி டைம் தெர் இஸ் சம்திங் ஐம் நோட்டிசிங் த ஃபிலிம் விச் ஹஸ் பீன் வெரி கான்ஷியஸ்லி பிளேஸ் பை போத் பிரதீப் அண்ட் கீர்த்தின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க இந்த சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று ரெண்டாவது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவ கொலையை பற்றி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அது கூட கடைசியில் என்னாச்சு நான் வருத்தப்படுறதா வச்சுருக்காங்க என்ன இட் இஸ் நாட் ரைட்டுன்றதை என் மூலியமாக சொல்ல வச்சுட்டாங்க நான் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது அவர் உணர்ந்து அவர் வச்சுருக்காரு தாலி கட்டுறது ஒருத்தன் அப்புறம் நீ படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போய் புள்ள பத்து நுண்ணு தர முடியா அப்படின்றதுலாம் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லி ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறார் பட் த சேம் டைம் இஸ் டூயிங் சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது இட் கேன் ஹேப்பன் இட் மே நாட் ஹேப்பன் இட் நீட் நாட் ஹேப்பன் பட் இட் கேன் ஹேப்பன் டோன்ட் சே இட் கேன் நாட் ஹேப்பன் இட் கேன் ஹேப்பன் ஏன்னா இன்றைக்கி வந்து என் பையன் வந்து நைட்டு 11 மணிக்கு போனானா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டால் இல்லை டேடி காஃபிக்கு போனேன் டே 11 மணிக்கு எவன்டா காஃபி குடிக்க போவான் மந்தி அப்படியே குட் நைட் சொல்லாமல் என் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பேன் டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி டேய் உன்னை ட்ரிங்க் பண்ணேன்னு கேட்டேனா ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃப்ரெண்ட் தே ஆர் டிஃப்ரெண்ட் அவங்களை விட்டுணும் தே நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் வென் த பேரண்ட்ஸ் ஆர் தேர் டு கைட் தம் ஃப்ரம் த பிஹைண்ட் ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்டேன் கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னா நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன் இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கனாரு ஃபுல்லாக வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார் சொல்லும் போது ஐ லைக் த வே திஸ் கேரக்டர் அது ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமாரை தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம்
மை மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணி இருக்கும். ஆனால் கீர்த்தி ரைட் ஃப்ரம் த பிகினிங் சார் உங்களை ஜாலியாக ஒரு மனுஷனாக பார்க்கணும் சார். நாங்கள் நிறைய பேர் என்னோட ரசிகர்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாக எங்களோட 40 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கையில் வந்து அந்த என்னது அது தண்ணி அடிக்கிற சீனில் ஏதோ மாற்றிருப்பேனே அப்பளம் மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணிங்க, இப்படி தானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேருக்கு ஆர்வத்தை அப்படின்னு அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ் தாட். அந்த ஜம்ப் பண்ணி போகிறது, ட்ரியோன்னு சொல்லிட்டு போகிறது. அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான். இந்த சைக்கிள் பாயின்றதை இந்த இடத்துலையும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேருன்னு சொல்ல வச்சது. இப்படி வரிசையாக டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடியும் கீர்த்தி. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அதை தனியாக நம்மளாம் உட்காந்து அரட்டை அரங்க மாதிரி பேசுவோம். the lot of things to speak and the entire unit, right from the producers and Niket Seri, Purnima Seri and brother, you know, the music director, and there's Mamita இருக்கும் போது தான் சொல்லணும். I thought you left. I thought you got flown off to Hyderabad நினச்சேன் நான். நாங்கள் என் மனைவி வந்து அவங்கள நடிக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா போய் சொல்லாதம்மா அவங்க இன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்கண்ணே. அப்படி அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே, சொல்லுவாங்க அப்படி தான் நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி அப்படின்னேன். ஸோ மமிதா ரியலி the scene I liked, I was talking about Pradeep. I have to give this comment and leave the stage. And before you ask the dude, my dude about Sharath Kumar, and the dude, na, for me, my dude is my father. And the kelvi ketradinga. Mamita, the scene, the excellent performance. I've been watching you. நீங்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அகெயின் த பிரேக்கப். நீ ப்ராங்க் எதுவும் பண்ணலடா அப்படின்னு கேட்பீங்களே, அப்படியே பார்த்துட்டு இருப்பார். தென் யூ நோ ரியலைஸ். அதுக்கப்புறமும் when you meet him for the last time before he leaves in the bike, திரும்பிட்டு you would have given a gasp. அந்த பெயினை வந்து you showed it there. That is an actor. That is an actor. You realized how to perform to the. It was not what was written on the script. It is what you felt about the script and what you felt as Kural. அது ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சது. Next meet I will definitely talk more about all these things. Everybody, the entire unit worked as a great team. And the teamwork has really worked well. And audience enjoy பண்ணியிருக்கீங்க. போய் பாருங்கள். இந்த படத்தை வந்து 10 தடவை பார்த்தாலும் சிலைக்காது. எவ்ரி டைம் யூ வில் ஃபைண்ட் சம்திங் நியூ இன் திஸ் ஃபிலிம். ஐ கேன் கேரண்டி தேட். அது சொல்ல முடியும். அதனால் இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ எம் ஆல்சோ கெட்டிங் இன் டு தி ஃபேன்ஸ் ஆஃப் பிரதீப். அவங்களும் வந்து என்னை பார்த்து டூடுன்றானுங்க இப்போது. அப்புறம் டூட் ஆகிட்டேன், நான் ஒரு டூட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் படத்தில் யாரும் நவீன் சாரும் ரவி சார் நினச்சா ஒரு லவ்லி தீபிகா படுகோனே மாதிரி ஹீரோயின் வச்சு எனக்கு சாங்லாம் கூட பண்ணால் ஐம் ரெடி. இந்த கேரக்டரை உங்களால் பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியலையா? ஏன்னா ஐஸ்வர்யா ராய் கூட நடிச்சிட்டேன். நிக்கேத், டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் இட். ஐஸ்வர்யா ராய்க்கு நான் வந்து நடித்த கணவனாக நடிச்சிருக்கேன். அதனால் கேட்குறேன். அது நவீன் சார் இருக்கா, ரவிக்கு இப்போ இந்த மாதிரி சமயத்தில் கேட்க முடியும். ஸோ அடுத்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. You decide. That's nothing me. You decide who you want to be my pair and all that. And song வந்து சாயை வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நல்லா போடுற மியூசிக்கு. ஸோ அது ஓகே. பிரதீப் பண்ணால் நம்ம வந்து கேட்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஸோ அது ஒன்று பண்ணுங்கள். அண்ட் ரியலி ஒன்ஸ் அகெயின் அன்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் நான். எப்போதுமே நல்லவைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை யுனானிமஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி தலைவா சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன். எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, ஆடியன்ஸுக்கு நன்றி, இந்த பத்திரிகை சகோதரர்கள் நன்றி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு பிலேட்டட் தீபாவளி கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் மெனி மோர் சக்ஸஸ் டு தி என்டையர் டீம். என்டையர் டீம்னோட பார்ட் 2 மாதிரி எடுக்க சொல்கிறார். டியூட் 2ன்னு இல்லை, அது மனசுக்குள்ள அப்படி தான் நினச்சிக்கோங்க. இருந்தாலும் let this team work again because it's become a family than a movie outing. And we have really all worked together and small thing we should discuss and do it. எனக்கு இது ஒன்றே தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு கொடுத்தது கீர்த்தி. த டஃபஸ்ட் சீன் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து 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 வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன சீன் தான் ஃபஸ்ட்டு சீன். ஐ ஹவ் நாட் ஈவன் காட் இன் டு த கேரக்டர். இது எப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், சிரிக்குமா அழுகுமா, என்ன மாதிரி டெலிவரி இருக்கும், அதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி பண்ணுங்க தலைவா. டோன்ட் வரி, நீங்கள் கேன் டூ இட்னு நிக்கேத் அண்ட் கீர்த்தி என்கரேஜ் மீ டு ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு 5-6 தடவை டேக் போய் இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இதே நல்லாயிருக்கு, மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ், நன்றி. இங்கே மைத்ரின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பேஷன், யூ லிவ் அப் டு தட் எக்ஸ்பெக்ஷன் ஆல்வேஸ். அது வந்து உண்மையிலே வாழ்க்கை உங்களை பெரிய உச்சத்துக்கு இன்னும் பெரிய பெரிய உச்சத்துக்கு போவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்பேரிங் சோ வெல்
தி லவ்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. பூக்கி குமார் சார்னு கூப்பிடலாமா இல்லை சரத்குமார் சார்னே கூப்பிடலாம்? இந்த பூக்கி குமார்னா சில பேருக்கு புரியாமல் போயிடக்கூடாது. பூக்கு ஒரு வார்த்தை கீக்கு ஒரு வார்த்தை போட்டு வேற மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்காது.